இந்த பொங்கலோட அப்பதான் உசுர் அடங்கிடணும். அதுக்கு நான் பண்ணி வச்சிருக்கிற ஏற்பாடுகள் நீ கொஞ்சம் பார்த்து. மாமா 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 என்னடா எங்கிட்டு கூட்டிட்டு போறிய? டேய் பேசாம வரமாட்டியா? மாமா அப்பத்தா ஊருக்கு போலையா மாமா? என்னது உனக்கு அது அப்பத்தாவா? ஓ நீங்க அப்படி வரீங்களா? ஆதரிக்கு அப்பத்தானா எனக்கு அம்மாச்சி தானே. சரி அம்மாச்சி ஊருக்கு போலையா? மாமா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு, அதான் இங்க கூட்டி வந்தேல. டேய் வேலையும் இல்லை சோழியும் இல்லை. இங்க ஒருத்தரை பார்க்கணும், பார்த்துட்டு போயிடுவேன். சரி மாமா சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. நானும் என் ஆளை பார்க்க போகணும். யாரு? என் ஆளை பார்க்க போகணும்ல. எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல முடியுமா? டேய் பேசாம வரியா? மாமா இந்த இருக்கு மாமா, பெரிய மாமா எனக்கு தான் ஆதிரான் வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த உடல் மாமாக்கு உயிர் ஆதிராக்கு. ஐ ஆம் பிக்ஸ்டு. உயிரை தவிர இந்த மூளை கிட்னி லிவர் எல்லாத்தையும் எடுத்துக்க மாமா. உங்களுக்காக நிப்ப மாமா. டேய் ஏண்டா நான் என்ன கசாப்பு கடையை வச்சு நடத்துறேன்? லூசு பாயில வாயை மூட்டு வர்றான் வா, இல்லைன்னா அப்படியே ஓடிப்போ. சரி விடுங்க மாமா. இதெல்லாம் ஒரு ஃபீல் மாமா, லவ், எமோஷனல். டேய் வாயில அசிங்கமா வந்துடும், மூடிட்டு வா. என்ன மாமா இப்படி சொல்லிட்டே? வாடா. யாரத்தான் தேடுறீங்கன்னு தெரியலையே. என்ன மாமா வாழைத்தோப்பு கூட்டு வந்திருக்கிய? இருடா. ஹாய் Mullah is coming. யார் மாமா இவன்? இருடா. நல்லா இருக்கீங்களாங்க? ஆ. தம்பி யாரு? மாமாவோட தளபதிங்க, அவர் தங்கச்சியை கட்டிக்கு போற மாப்பிள்ள. அட அப்படியா? நெத்தில என்ன காயம்? இதுவா எழுப்புண், அதாவது விழுந்து எந்திரிக்கும் போது பட்ட புண்ணு, அதான் எழுப்புண். டேய் ஏண்டா? டேய் போய் இந்த தோப்பை சுத்தி பார்த்துட்டு வா போ. மாமா நான் பார்க்காத தோப்பா? எங்க அப்பனுக்கு 4 தோப்பு இருக்க. டேய் போறியா இல்ல ஆதிரியோட கல்யாணத்தை நிப்பாட்டு? மாமா இந்தா போயிடுறேன் மாமா. நீங்க பேசுங்க, ரொம்ப கோவக்காரரா இருக்கீங்க. பேசுங்க பேசுங்க. ஓடா போ. வர்றேன் மாமா. ஓ மெதுவா வரணும். சரி மாமா. போகும்போது 2-3 வாழை தர தூக்கிற வேண்டியதான். ஏங்க ஏன் இந்த தம்பி அனுப்பிட்டீங்க? அவன் ஒரு வளருவான், என் தேவை இல்லாமல் ஏதாவது வளரிட்டு கிடப்பான். அதை விடுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க, நம்ம கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா இந்த மாதிரி ஒரு கேள்வியே கேட்கக்கூடாது. சம்பவத்தை சிறப்பாக செஞ்சுருவோம். என்ன மனசில் லேசாக ஒரு உறுத்தல், நம்ம ரேஞ்சுக்கு போய் 90 வயசு கிழவியை போடணுமான்னு ஒரு எண்ணம். தரு எங்களால் முடியாதுங்கிறனால ஒன்றை சொல்லலை. அந்த கிழவியை லேசாக மலையிலேருந்து ஊட்டி விட்டாலே செத்து போய்டும். இப்போ அது விஷயம் இல்லை, எங்கள் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் உன்னை கூப்பிட்டோம். இந்த கிழவிக்கு எல்லாம் போய் கேஸ் வாங்க முடியுமா? இப்போவும் உன்னை பொருள் எடுத்தெல்லாம் சம்பவம் செய்ய சொல்ல, கூட்டத்தில் ஏதாவது தள்ளுமுள்ளு மாதிரி நடத்தி அந்த கிழவி மேலே ஏதாவது ஒரு ஆள் விழுந்து அதை தள்ளி விட்டு அது மண்டை அப்படியே பிறந்துக்குச்சுன்னு வை, பட்டுன்னு உயிர் போயிடும். அதான் விஷயமே. ஏய் என்ன? மதுரை மாவட்டத்தில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்டுங்க. நான் விஐபி மர்டர் கேஸ் மட்டும் 10 வாங்கியிருக்கேன். கேஸ் வாங்குறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதில் டாப் 10 ஐயா பண்ணது தான். அந்த சீனாவானா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஓ
சரி விடுங்க, அது பெரிய இடம், தெரிய வாய்ப்பில்லை. நான் எதையும் சாதாரணமாக பண்ண மாட்டேங்க. ஏன் தெரியுமா? நான் படித்தது எம்ஏ சைக்காலஜி. மனுஷங்க மனசை படித்ததுனால மர்டரை ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணுவாங்க. எப்படி எப்படி வளைஞ்சு போனோமோ அப்படி போய் முடிச்சிடுவேன். சரி, நீ வளைஞ்சு போவியோ களைஞ்சு போவியோ, ஆக மொத்தம் பட்டுவுக்கு சங்கு ஊதணும். அதான் எனக்கு வேணும். வெளியே ஒரு வயலுக்கு டவுட் வரக்கூடாது. சரி, மொத்த குடும்பமும் வந்து இறங்கிடும். இப்போ அதான் தெரியுமே. என்ன தெரியும்? பார்த்தனே உங்கள் குடும்பத்தை. ஒரு சின்ன பிள்ளைய தொலைச்சி போட்டு மொத்த குடும்பமும் தேடிட்டு இருந்துச்சு. நான் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன். அந்த புள்ள பேர் கூட தாரா. தாரா. யோ, அது ஏமாவையா? ஐயோ, உங்க மகளா? நல்ல புத்திசாலி. நான் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன். நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏய், உன்னைய பார்த்தாளா? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம்? பார்த்தா என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லையே. அவங்க கிட்ட உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படி சொன்ன சொல்லுங்க பாப்போம். எதுக்கியா அப்படி கேட்கணும். எதுக்குன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி நாளைக்கு பொங்கல் விழாக்குள்ள அப்படியே உள்ள நுழைஞ்சு சுற்றிக்கிட்டே இருப்பேன். கரெக்டான டைம் வரும்போது கிளப்பியை முடிச்சுட்டு சமாதி கட்டிடுவேன். பேர் தான் சமத்துவ பொங்கல், ஆனால் கிளவிக்கு இது சமாதி பொங்கல். எப்படி? டைலாக்ஸும் நல்லா பேசுவேன். தெரியுது. சரி, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. காரியங்களை முடிச்சுட்டு வரேன். முல்லை வேந்தன் விடை பெறுகிறேன். வணக்கம். டிங் டாங். பார்த்து முடி. அருமையா இருப்பான் போல இருக்கே. என்ன லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறானா? இவனெல்லாம் ஒரு ஆள்னா அண்ணன் வேற கூப்பிட்டுருக்காக. இவன் என்னடானா கிறுக்க மாதிரியே இருக்கான். எங்க போய் தொலைஞ்சான்? கரிகாலா, ஏய் மாமா, வந்துட்டேன் மாமா. ஏய், என்னடா இங்கே ஒளிஞ்சிட்டு இல்ல மாமா, நீங்க சொன்னது அவ்வளவு தூரம் போயிட்டேன். பம்பு செட்டு கிட்ட இருந்தேன். நிறைய இளநீ கிடக்கு மாமா. நல்ல தோப்பு மாமா, பெரிய தோப்பு. எல்லையில இருந்தேன் நானு. எல்லையில நிக்கிறேன். சரி, என்ன ரகசியம் பேசிட்டு இருந்தேலா? ஆமா, யார் சொன்னா உனக்கு இது? என்ன மாமா, இதெல்லாம் தெரியாதா? மாமா, நான் கிரிமினல் இல்ல, ஆனா பல கிரிமினல்ஸோட பழகியிருக்கேன். ஆமா, உனக்கு இப்ப கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும் மாமா. இந்த ஒரு பாயிண்ட் போட்டு என்ன அப்படியே ஆஃப் பண்ணிடுறிய கில்லாடி மாமா. நீங்க ஆதிரையோட கல்யாணம் நடக்கணும் மாமா. அப்படி நடந்துருச்சுன்னா இந்த உயிரும் உங்களுக்கு, உடலும் உங்களுக்கு. ஆமா, உன் உடம்பு வச்சு நான் நாக்கா வலிக்க முடியும். போடா. ஒரே விளையாட்டா போச்சு மாமா உங்களுக்கு. ஈஸிதான். நான் அப்படி இல்லை. இந்த இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி ஒரு திருப்பு, அப்புறம் இந்த மேலே பக்கமாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி அவ்வளோதான். ஜனனி, உனக்கு பூ கட்ட தெரியாதா? தெரியாதுக்கா. நல்லா தங்கட்டி இருக்க. என்னத்த சொல்ல, அப்பத்தான் என்ன கொட்டி கொட்டி சின்ன வயசுல நீ பூ கட்ட தெரிஞ்சாதான் பொம்பளைன்னு சொல்லி 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 கொடுத்துச்சு. அப்பத்தாவா? ஆஹா, இவங்க இல்ல, ஏன் அப்பத்தா, எங்க அப்பாவோட அம்மா. எனக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி இது தெரியாது. நம்ம அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஓ, பரவாயில்லையே, சொல்லியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, எங்க இன்னும் அந்த கும்பலை காணோம்? நாளைக்கு பொங்கல், இன்னும் இவங்களை காணுமே. ஏன் உங்க மாமியார் வீட்டு ஆளுக வரலன்னு உனக்கு அப்படியே மனசு தாங்கலையோ? தவிக்கிற? ஆமா சித்தி, நந்தினி சித்திக்கு அப்பத்தா குரல்ல நந்தினின்னு கூப்பிடுறது கேட்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி ஆயிடும். என்ன சித்தி? அடி வாங்க போற பாருங்கக்கா, என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கா. நீங்க பாருங்க, என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அத்தை வந்தோடனே இம்பிட்டு தைரியமா பேசுறேன்னு பாருங்க.
விளக்கெல்லாம் நல்லா தெரியுதுப்பா. ஒருத்தரையும் காணோம். உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. ஓ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன பயம் நினைச்சிங்களா? பாத்தீங்களா டீ கடையில எனக்கு வந்துருச்சு தைரியம். இந்த நந்தினி கிட்ட வச்சுக்கிட்டா யாரா இருந்தாலும் கிண்டி விட்டுருவேன். இப்ப மட்டும் வரட்டும், அப்புறம் பாப்பீங்க. அம்மா, அப்பத்தா. அம்மா, அப்பத்தா. வாங்கத்த, இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்களாம் வந்துருவாங்க, அல்வா கிண்டலாமான்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லக்கா, உன் வாயை பத்தி எனக்கு தெரியாது. வாயிலேயே அல்வா கிண்டுவியே. என்ன கூத்தும் கும்மாளமா இருக்கீங்க போல இருக்கு. இல்லத்த, வீடு ஒரே தூசி. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த பெரியசாமி ஐயா அப்பத்தா கிட்ட வீடு கொடுக்கும் போது பூட்டினது போல. இப்பதான் திறந்திருக்காங்க. சுத்தம்லாம் பண்ணிட்டு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இப்பதான் உட்கார்ந்தோம். நீதான் பண்ணியா இதெல்லாம்? ஆமா. வா விசாலாட்சி. வந்துட்டேங்க. ஆதிரை, என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? இல்ல, அவளுக்கு என்ன கேடு? அவளால எங்களுக்கு தானே மண்டையிடு. கட்டுக்கிட்ட வந்தவளுங்க தான் ஏழ்றேன்னு பார்த்தா கூட பிறந்தவளும் வினையா போச்சு என் பிள்ளைகளுக்கு. என்னம்மா இவங்க கிட்ட போய்? சும்மா இருடி. பாவம் என் பசங்க, எவ்வளவு கஷ்டம் அவனுங்களுக்கு. அத்தை, என்னாச்சு அத்தை? உன் நாத்தனாரு காதலிக்கிறாளாம். கன்றாவி. மா, ஏம்மா காதலா? காதல் பண்றதுல ஒன்னும் தப்பு இல்லையே விசாலாட்சி. அவன் எப்படிப்பட்ட பையன் தெரிஞ்சதுன்னா அவனே பார்த்து கட்டி வைக்கலாமே. இந்தாருங்க, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சி சந்தோஷப்படாதீங்க. நானே நொந்து போய் கிடக்குறேன். ஆதிரை, என்னம்மா ஆச்சு? உங்களுக்கு என்ன இப்போ? என்ன பிரச்சனைன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அப்படியே மண்டை கொடையுதோ? ஏமா, உனக்கு அறிவே இல்லையாமா? சும்மா இருக்க மாட்டியாமா? ஏய், நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏண்டி பேச போறேன்? ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல. உன்னை அங்க விட்டு வந்தா ஓடி போயிடுவேன்னு பயந்துதான் இங்க கூட்டாந்து. இல்லாட்டி நான் ஏன் இங்க வர போறேன்? என்னன்னு தெரியலையே. ஏமா, எங்க என்ன பேசணும்னு தெரியாத உனக்கு? ஏமாமா,
நாங்களும் உங்க வீட்டை சேர்ந்தவங்க தானே, எங்க முன்னாடி பேசினா என்ன? போதும்மா, போதும். உங்க யார்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா இங்க வர்றதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது. என் அண்ணன் வார்த்தையை மீறக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். தேவையில்லாம என்னை பேச வைக்காதீங்க. இங்க வர்றதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது. என் அண்ணன் வார்த்தையை மீறக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். தேவையில்லாம என்னை பேச வைக்காதீங்க. நீங்க எதுக்கு ஆசைப்பட்டு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. நீ புருஷனை மதிக்கிற பத்தினியா இருந்தீனா நீ போக மாட்ட. ஏங்க நான் என்னங்க சொல்ல, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. பேசாம இரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா விடுங்கக்கா, விடுங்க. ஐயோ, சரி இரு. ஏமா எதுக்குமா இவங்க கிட்ட தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, நீ சும்மா இருமா. யாயிஷு, மேல ரூம் இருக்கா? மேல ரூம் இருக்குப்பா. இந்தாப்பா ஞானம், உங்க அம்மாவால படி ஏற முடியாது. என் ரூம்ல தங்கிக்கிட்டோம். உங்க கூடவா? ஆமா, என் ரூம்ல தான். சரி, நீ போய் மாடியில தங்கிக்க. ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே? வா, அசிங்கப்படுத்துனது போதும். பாத்து போ. உள்ள இரு. வாமா. சக்தி, நான் பெத்த தங்கமே. ஏண்டா, இந்த அம்மா ஞாபகம் இருக்கா? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இப்பதான் வான்னு கூப்பிடுறேன். நான் பெத்தது பொண்ணுங்க சட்டியா போச்சு. என்ன பண்றது? தலை எழுத்து. தாரா, வந்து கதவு தரடி. டேய், டிரைவர் கிட்ட சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் மேல அனுப்பிச்சு வச்சிரு. சரியா? சரி சித்தப்பா, போறேன். வா ஐஷு. டேய், கிட்ட வா. என்ன பிரச்சனை? யார லவ் பண்றா? எனக்கு எங்க தெரியும் சித்தி? காலேஜுக்கு போயிட்டு வரவே டைம் கரெக்டா இருக்குது. நீ காலேஜ் போற கதைலாம் எனக்கு தெரியும்டா. ஒழுங்கா சொல்லு, என்னாச்சு? ஏய் நந்தினி, அவங்கிட்ட போய் என்ன நந்தினி பேசிட்டு இருக்க? தர்ஷன் நீ போ. அதுக்கு இல்லக்கா. போ தர்ஷன் நீ போ. அவ யார லவ் பண்றா என்ன ஒன்னும் விளங்க மாட்டேங்குதே. என்னவா இருக்கும்? பார்த்தா ஒரு மாதிரி இருக்கா, மூஞ்சிலாம் வீங்கி போயிருக்கு. ஆனா அதுலயும் மினுக்கிட்டு வந்திருக்கா பாத்தீங்களா? அதுவும் நம்ம அத்தை நல்ல புதுசீல கட்டிட்டு வீட்டுல இருக்க எல்லா நகையும் போட்டுட்டு வந்திருக்கு. கேட்டா நொந்துகிட்டு வந்திருக்காங்களாம். அது வேற ஒண்ணும் இல்லக்கா, பெரிய மாமா சொல்லிருப்பாரு, நல்லபடியா போங்க, எதுவும் காமிச்சுக்காதீங்கன்னு. ஓட்ட வாய் ஒளறிடுச்சு. மா ரேணுகா, ஞானம் தம்பி மூஞ்சே சரியில்லை, பார்க்கவே ரொம்ப கோவமா இருக்காரு. நீ போய் 2 வார்த்தை பேச. இருந்தா இருந்துட்டு போட்டு விடுங்க. இப்ப நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அவர் வந்தோடனே உங்களுக்கு மூஞ்சி மாறிடுச்சு. ஏ அப்படி இல்லடி, அவர் 4 திட்டிவிட்டா கூட பரவாயில்ல, முகரைய ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பேசாமலே இருப்பாரு. பேசலான்னு அப்படியே குத்துதா உங்களுக்கு? நல்லதுன்னு விடுங்க. ஐயோ குத்தல, உனக்கு என்ன தெரியும்? ஒரு மாதிரி பண்ணுவாரு மூஞ்ச வச்சுக்கிட்டு. அதை முகரைய பார்க்கவே கடுப்பா இருக்கும், எரிச்சலா வரும். அதுக்கு நான் போய் 4 திட்டே வாங்கிட்டு முடிச்சுக்கிறேன். சரி நீ போய் போயிட்டு வாரேங்க. ஐயோ தர்ஷினி நீ வா. வா சொல்றேன். என்னக்கா போறீங்க? இத பாரு, ஏன் மனசை போட்டு அலட்டிக்கிற? வரும் பாரு, நியூஸ் பின்னாடியே வரும் பாரு, ஏன் கவலைப்படுற? வருமா அப்பதா? ச்சே, அந்த சீன்ல எல்லாம் நான் இல்லாம போயிட்டேனே. அக்கா, அப்பதாவையும் கெடுத்து விட்டுட்டீங்களே. நான் என்ன பண்ணேன்? நான் எல்லாருக்காகவும் தானே கேக்குறேன். ஆமாமா, தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இது ஒரு பொது நலஞ்சன. நீ உனக்கு தெரிஞ்சிருக்காது. இவளையும் பொண்ணு நம்பி ஒருத்தர் லவ் பண்ணிருக்கானா? யாரா இருக்கும்? ச்சே, அந்த ஆக்ஷன் பிளாக்ல நான் இருந்திருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, என்ன நடந்துச்சோ? யார்கிட்ட கேட்கன்னு கூட தெரியலையே. கேட்குற மாதிரி யாரா வந்தா நல்லா இருக்குமே.